ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயம்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 80s 90ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான அடை தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டோட எந்த ரேஷியோவில் எப்படி ஊற வச்சு எப்படி மாவு அரைக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 1 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் கப் எதில் மெஷர் பண்ணாலும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு பச்சரிசி சேர்த்துருக்கேன். பச்சரிசி சேர்க்கறதுனால தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். அதில் 50 கிராம் அளவு துவரம்பருப்பு, 60 கிராம் அளவு உளுந்து, 50 கிராம் அளவு பச்சைப்பயிறு, 50 கிராம் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா எல்லாமே சேர்த்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அடியிலேருந்து இந்த மாதிரி களைச்சி விட்டு கையில் தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள். டஸ்ட்டு சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம களைச்சி வாஷ் பண்ணும்போது எல்லாமே மேலே க்ளீனாக வந்துடும். ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டேன். இதில் நான் ஹாட் வாட்டர் தான் ஊற்றி ஊற வைக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்கிறதா இருந்தால் ஹாட் வாட்டர் தேவையில்லை. மிக்சியில் மாவு அரைக்கிறதா இருந்தால் ஹாட் வாட்டரில் ஊற வைங்க. கொஞ்சம் சாஃப்டாக ஈஸியாக மாவு அரைப்படும், அதுக்காக தான். இது கூட காரத்துக்கு நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இந்த அரிசியெல்லாம் ஊற வைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி இதை ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். மிக்சியில் அரைக்கிறனால மிக்சி சீக்கிரமாக சூடாயிரும். அப்படி சூடாகாமல் இருக்கிறதுக்காக இந்த சில் வாட்டர் நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ 3 ஹார்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கூலிங் வாட்டர் ஆட் பண்ணி மாவாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சனால ஈஸியாக மிக்சியில் அரைப்பட்டுருச்சு. இல்லைனா திரியாகவே இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான பேட்டராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேட்ச் அரைச்சாச்சு. இப்போ செகண்ட் பேட்சும் அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால மிக்ஸியும் ரொம்ப சூடாகாமல் இருக்கும். நம்மளுக்கு மாவும் நல்லா பஃபியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுறேன். கையிலேயே கலக்குங்க, அப்போ தான் சீக்கிரமாக புளிச்சு வரும். யூஸ்வலி அடை அப்படின்னாலே ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி அப்படியே சுடுறது தான். பட் ஆனால் உளுந்து ஸ்மெல் இருக்கனால எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. அதனால் நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே பேட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் மாவு ஓரளவு புளிச்சு வந்திருக்கு. நம்ம கை வச்சு கலந்தே ஓரளவு தான் புளிச்சிருக்கு. ஆனால் இந்த ஸ்டேஜ் தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக. இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் மட்டும் ஆட் பண்ணி கலந்து விட்டு நம்ம இப்போ அடை சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. அடை கொஞ்சம் மொந்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 கரண்டி மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மேலே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் சூப்பராக அடை தோசை ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. மேலே நான் லைட்டாக இட்லி மிளகாய் பொடி சேர்த்துறேன். இந்த டேஸ்ட் வெங்காயத்தோட அந்த இட்லி மிளகாய் பொடியோட சாப்பிட்டோம்னா சட்னியே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடச்சிது. நம்ம முருங்கைக்கீரை அடையும் இதில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். 2 கரண்டி ஆட் பண்ணி முருங்கைக்கீரை ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்திங்கன்னா. கீரை சேர்த்து செய்யும்போது நம்ம தோசையை பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இல்லைன்னா கீரை கசக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது அந்த அடையோட டேஸ்ட்டே தெரியாது. அதனால் ஒரு 1 மினிட் திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கீரையும் நல்லா வெந்துடும். சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ளேவரபுளாக ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை அடை செய்யும்போதே வீடு ஃபுல்லாக ஒரே முருங்கைக்கீரை மணமாக இருந்தது. அவ்வளோ ஃப்ளேவர் நல்லா இருந்தது. இதுக்கு நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக முருங்கைக்கீரை சட்னி தான் பண்ணியிருக்கேன். கூடவே கெட்டி சட்னி, தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி